நான் விடும் மூச்சுக்காற்றில்தான் நீ வாழ்கிறாய். என்னை அழிப்பது உன்னையே நீ வதைப்பதற்கு சமம். தினந்தோறும் ஒரு மரத்தடியில் ஒரு சிறுவன் விளையாடிச் செல்வது வழக்கம். ஒரு நாள் அந்த சிறுவன் வரவில்லை என்றால் கூட அந்த மரம் அவனை நினைத்து ஏங்க ஆரம்பித்தது. ஒரு நாள் திடீரென்று அந்த சிறுவன் விளையாட செல்வதை நிறுத்தி கொண்டான். அந்த மரம் அந்த சிறுவனுக்காக ஏங்கி காத்திருந்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த சிறுவன் அழுதபடியே அந்த மரத்தின் கீழே போய் நின்றான். அவனை பார்த்த மரம் மிகுந்த மகிழ்ச்சியோடு, உனக்கு என்ன வயிற்று, ஏன் அழுகிறாய் என்று கேட்டது. அந்த சிறுவன் மரத்தை பார்த்து கூறினான், என்னுடன் விளையாடக்கூடிய சிறுவர்கள் அனைவரும் ஒரு பொம்மை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். எனக்கும் அந்த பொம்மை வாங்குவதற்கு பணம் இல்லை. எனக்கு அந்த பொம்மையை வைத்து விளையாட வேண்டும் என்று நீண்ட நாட்களாக ஆசையாக இருக்கின்றது. ஆனால் எனக்கு யார் வாங்கி கொடுப்பார்கள் என்று கூறியபடியே அந்த சிறுவன் அழ ஆரம்பித்தான். மரம் அவனை பார்த்து கூறியது, நீ ஒன்றும் கவலைப்படாதே. என்னிடம் உள்ள பழங்களை பறித்து சென்று கடையில் அதை விற்று அதில் கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து உனக்கு தேவையான பொம்மையை நீ வாங்கி விளையாடிக்கொள். ஆனால் என்னை காண நீ நாள்தோறும் வருவாயா என்று கேட்டது. நான் கண்டிப்பாக வருவேன் என்று கூறிய சிறுவன் அந்த பழங்களை பறித்து சென்று கடையில் விற்று பொம்மையை வாங்கி விளையாட ஆரம்பித்தான். வழக்கம்போல் நீண்ட நாட்களாக அந்த மரத்தை பார்க்க அவன் செல்லவில்லை. மரம் அவனின் வருகைக்காக காத்திருந்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு அவன் பெரியவனாக வளர்ந்த பிறகு மீண்டும் அந்த மரத்தடியில் வாடிய முகத்தோடு போய் நின்றான். அவனை கண்ட அந்த மரம் மிகுந்த சந்தோஷமடைந்தது. எவ்வளவு காலம் என்னை ஏன் நீ பார்க்க வரவில்லை என்று கேட்டது. எனக்கு திருமணமாகிவிட்டது, எனக்கு குழந்தைகள் இருக்கின்றார்கள், அதனால் தான் என்னால் வர முடியவில்லை என்று அந்த இளைஞன் கூறினான். மரம் அவனை பார்த்து கேட்டது, இப்போது உனக்கு என்ன வேண்டும், ஏன் இப்படி சோகமாக இருக்கின்றாய் என்று கேட்டது. அந்த இளைஞன் கூறினான், எனக்கென்று ஒரு குடும்பம் வந்துவிட்டது. ஆனால் நாங்கள் தங்குவதற்கு சொந்தமாக ஒரு வீடு கிடைக்கவில்லை. அதை நினைத்தால்தான் எனக்கு கவலையாக இருக்கிறது என்று அந்த இளைஞன் கூறினான். அந்த மரம் அவனை பார்த்து கூறியது, அவ்வளவுதானே, என்னிடம் உள்ள கிளைகளை நீ வெட்டி எடுத்து சென்று வீடு கட்டிக்கொள். ஆனால் தொடர்ந்து நீ என்னை பார்க்க வர வேண்டும், சரியா என்று கூறிவிட்டு தன்னுடைய கிளைகளை அவனுக்கு கொடுத்து அனுப்பியது. கிளைகளை வெட்டி எடுத்து சென்ற அந்த இளைஞன் வழக்கம் போல் நீண்ட நாட்கள் வரவே இல்லை. மீண்டும் அந்த மரம் அந்த இளைஞனின் வருகைக்காக காத்து கிடந்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த இளைஞன் மீண்டும் வந்தான். வழக்கம் போல் சோகத்துடன் காணப்பட்டான். அந்த இளைஞன் கூறினான், நான் என்னுடைய குடும்பத்தின் வருமானத்திற்காக படகில் கடலுக்கு சென்று மீன் பிடித்து வியாபாரம் செய்து வந்தேன். புயலில் சிக்கி என்னுடைய படகு சேதமடைந்து விட்டது. இனிமேல் அந்த படகை நான் பயன்படுத்த முடியாது. மீன் பிடித்து வியாபாரம் செய்ய முடியாது. என்ன செய்வதென்று எனக்கு புரியவில்லை என்று வழக்கம் போல் அழ ஆரம்பித்தான். அவன் மீது எப்போதும் போல இரக்கம் கொண்ட அந்த மரம், நீ ஒன்றும் கவலைப்படாதே. என்னிடம் உனக்கு கொடுக்க பழங்களோ கிளைகளோ இல்லை. என்னிடம் இருப்பதை உனக்கு தருகிறேன். என்னுடைய நடுப்பகுதியை வெட்டி எடுத்து சென்று படகு செய்து நீ உன்னுடைய வியாபாரத்தை செய். வழக்கம்போல் நீ என்னை காண வரவில்லை என்றாலும் நான் உனக்காக காத்திருப்பேன் என்று மரம் தன்னுடைய மரக்கட்டையை அவனுக்கு கொடுத்து அனுப்பியது. பல ஆண்டுகள் கழித்து அந்த இளைஞன் முதிர்ந்த நிலையில் வயதான தோற்றத்தில் மீண்டும் அந்த மரத்தடிக்கு வந்தான். அவனை கண்டதும் அந்த மரம் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தது. வயது முதிர்ந்த நிலையில் உன்னை காண்பதற்கே எனக்கு பாவமாக இருக்கிறது. இப்பொழுது உனக்கு என்ன பிரச்சனை என்று மரம் கேட்டது. அந்த முதியவன் கூறினான், எனக்கு எதுவும் வேண்டாம். நான் தலை சாய்ப்பதற்கு உன் மடியில் கொஞ்சம் இடம் கொடுத்தால் அதுவே எனக்கு போதும் என்று கேட்டான். இதை கேட்டதும் அந்த மரம் கண்ணீர் வடித்தது. இதோ என்னுடைய வேர்கள் இருக்கின்றன, அதில் தலை வைத்து நீ படுத்துக்கொள் என்று மரம் கூறியது. அந்த முதியவன் அந்த மரத்தின் வேர்களின் இடையே படுத்து கொண்டான். இதற்காகத்தானே நான் இத்தனை காலங்கள் காத்திருந்தேன் என்று கண்ணீரோடு அந்த முதியவனை தடவி கொடுத்தது
அந்த மரம்.